ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது இந்த மாதிரி இருக்க போது அப்படிங்கிற மாதிரி வெளியாயிருக்கு. அதுவும் ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்க. வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு ஜாக்பாட் ஆனது அடிக்க போகுது. இனி எந்த கடையில் பொருட்கள் வேணாலும் வாங்கலாம். ஸோ ஏடிஎம் போல் மாறக்கூடிய சிஸ்டமானது ரேஷன் கார்டுகளுக்கு உருவாகுது. ஸோ வாங்க இந்த அப்டேட் ஆனதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி இனி எந்த ரேஷன் கடையிலையும் பொருட்கள் வாங்கலாம் என்றும் வேறு வேறு கடையில் ரேஷன் பொருளை பிரித்து வாங்கலாம் எனவும் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தில் மத்திய அரசு அப்டேட் கொடுத்துள்ளதாக தாள்கள் தற்போது கசிந்திருக்கு. ஆக்சுவலி தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் நியாய விலைக் கடைகள் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் குறைந்த விலையில் வழங்கப்பட்டு வருது. அதுவும் நமது தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடப்படுது. நாட்டில் ரேஷன் விநியோக முறையை மத்திய அரசு தொடர்ந்து எளிமைப்படுத்தி வருது. மக்களுக்கு எளிதாக ரேஷன் பொருட்கள் கிடைப்பதற்காக ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் அமுல்படுத்தப்பட்டதாக தாள்கள் கசிந்திருக்கு. இந்த திட்டத்தின் கீழே டிஜிட்டல் வசதிகளை மேம்படுத்த அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் தாள்கள் வெளியாயிருக்கு. அந்த வகையில் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அதாவது இனி நீங்கள் ரேஷன் பொருட்களை ஒரே கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆம், நீங்கள் உங்கள் ரேஷன் ஒதுக்கீட்டை பிரித்து வெவ்வேறு கடைகளில் கூட வாங்கி கொள்ளலாம். உதாரணமாக இப்போ ஒரு ரேஷன் கடையில் கோதுமையையும் மற்றொரு ரேஷன் கடையில் அரிசியையும் உங்களால் வாங்க முடியும். இந்த ஒரு புதிய மாற்றத்தால் பொதுமக்களுடைய அலைச்சல் குறையும். ஒரே கடையில் ரேஷன் வாங்குவதற்காக மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய நிலை இனி இருக்காது. சில சமயங்களில் ஒரு கடையில் ஏற்படக்கூடிய தொழில்நுட்ப கோளாறு அல்லது இருப்பு இல்லாதது போன்ற பிரச்சனைகளால் மக்கள் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கிறது கூட இந்த மாதிரி பண்ணால் நீங்கும். ஒரு கடையில் பொருள் இல்லை என்றால் மற்றொரு கடைக்கு சென்று தங்களுக்கு தேவையானதை வாங்கி கொள்ளலாம். அதுதான் இந்த திட்டத்தின் மெயின் நோக்கமாக பார்க்கப்படுது. ஒரு கடையில் கோதுமை வாங்கிவிட்டு மற்றொரு கடையில் அரிசி வாங்கும் வசதி இதன் மூலம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த தாள்களை மத்திய இணையமைச்சர் PL வர்மா உறுதிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் PL வர்மா தனது பதிவில் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் ரேஷன் விநியோகத்தை எளிதாக்கக்கூடிய பணியில் அரசு ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ரேஷன் கார்டுதாரர்கள் தங்கள் வசதிக்கேற்ப நாட்டின் எந்த பகுதியில் இருந்தும் வெவ்வேறு இடங்களில் இருந்தும் தங்கள் ரேஷனை பெறலாம் என்று அவர் கூறியுள்ளார். இந்த வசதி ஒரு ஏடிஎம் போல செயல்படும். உங்களுக்கு எங்கு வேண்டுமானாலும் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் குறிப்பாக இடம்பெயர்ந்து பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்பது இந்த திட்டத்தின் நோக்கமாக பார்க்கப்படுது. அவர்கள் ரேஷன் வாங்குவதற்காக தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. தற்போது வசிக்கக்கூடிய பகுதியிலே ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆதார் மற்றும் பயோமெட்ரிக்ஸ் மூலம் இது சாத்தியமாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடப்படுவதாக தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான திட்டத்தை குறித்து உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது மெயினாக வெளியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வெளியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேஷன் பொருட்கள் வாங்கணுன்னா மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வரணும். ஆனால் இந்த மாதிரி பண்ணுவது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதோடு இப்போ ஒரு தரமான ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. அதாவது சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான பதிலில் விஜய் பேசிய பேச்சிற்கு அதிமுக ஐடி விங் பதிலடி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் கொடுத்த அந்த பதிலடி தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. வாங்க என்ன பதிலடி கொடுத்தார் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக சட்டசபை சர்க்காஸ் கூடாரமாக மாறிவிட்டது என்று கடு விமர்சனத்தை கொடுத்திருக்கிறாரு. தாவேக ஆட்சி அமைத்த பின் சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதம் நிறைவடைந்தது. இந்த விவாதங்களுக்கு பதிலளித்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் சுமார் 45 நிமிடங்கள் அவையில் விரிவான மற்றும் அதிரடியான பதிலுரையை வழங்கினார்.
இந்த பதிலுரையில் விஜயின் சினிமா பயணம் தொடங்கி நட்சத்திரம் நடிகராக மாறியது வரையிலும் பின்னர் அரசியல் பயணம் முதல் ஆட்சியை பிடித்தது வரையிலும் பேசினார். அது மட்டுமில்லாமல் கொளத்தூரில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தோல்வியை நக்கல் செய்த முதல்வர் விஜய் ஃபினிஷ்டு சைகையை காட்டி இருக்கையில் அமர்ந்தார். அப்போது திமுக சட்டசபையிலிருந்து ஏற்கனவே வெளிநடப்பு செய்திருந்தது. முதல்வர் விஜய் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களையோ எந்த கட்சி நிதி பெறுகிறது என்பதையும் தைரியம் இருந்தால் சொல்லியும் உதயநிதி ஸ்டாலின் சவால் விட்டிருந்தார். அதோடு சட்டசபை நிகழ்வுகளை எடப்பாடி பழனிசாமி வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார். விஜய் சொன்ன குட்டி கதையை எடப்பாடி பழனிசாமி ரசித்து சிரித்தார். இந்த நிலையில் சட்டசபை நிகழ்வுகளை வைத்து அதிமுக ஐடி விங் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் சர்க்கஸ் கூடாரமாக சட்டசபை மாறியது என்றும் பொய்க்கால் குதிரை அரசு என்று அதிமுக ஐடி சாடியிருக்கு. அதேபோல் ஃபினிஷ்டு சிக்னல் காட்டிய ஸ்டாலின் மற்றும் விஜயின் செயல்பாடுகள் புரியவில்லையே என்றும் கிண்டல் செய்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் கடந்த சில வாரங்களாகவே அதிமுக ஐடி விங் நக்கல் நையாண்டியில் அடித்து ஆடுகிறார். அதேபோல் சட்டசபையிலும் தாவேகா விஸ் திமுக என்ற நிலையை உருவாக்க விடாமல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் செயல்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதனால் அதிமுக இப்போதும் தமிழக அரசியல் முக்கிய அங்கமாக இருப்பதாக பார்க்கப்படுவதாக நெட்டிசன்கள் குறிப்பிட்டு வராங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. இதோடு தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வருவதாக ஒரு செய்தி வெளியாகிருக்கு. ஸோ தமிழக அரசு எப்போது இதை தொடங்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கக்கூடிய தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கு. இது தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய அரசாணையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கு. இதில் மிகவும் முக்கியமான திட்டம் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் மற்றும் பிரவீத்த தாயும் கௌரவிக்கக்கூடிய முகாமாக தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் வடிவமைக்கப்பட்டு இருக்கு. இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு தாய் சேய் நலனை மேம்படுத்துவதற்கு மிகுந்த முன்னுரிமை அளித்து வருகிறது. அதுவும் கர்ப்பிணி பெண்களுக்கு நிதியுதவி, இலவச பிரசவம் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தை பராமரிப்பு சேவைகள், அவசர மகப்பேறு சிகிச்சை, ஊட்டச்சத்து அளித்தல், பிரசவத்திற்காக மருத்துவமனை திட்டமிடக்கூடிய முறை மற்றும் கர்ப்பிணி மற்றும் குழந்தைகள் கூட்டு கண்காணிப்பு, மதிப்பீடு மென்பொருள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு இம்முயற்சிகள் மாநிலத்தின் தாய் சேய் நல குறியீடுகளை குறிப்பிடத்தக்க வகையில் மேம்படுத்தப்பட்டு இருக்கு. ஸோ இந்த திட்டம் இப்போ வெளியாகிருக்கிறது, இப்போ உறுதியாக இருக்கிறங்க மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து வைரலான நியூஸ்கள் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாமே உங்ககிட்ட அப்டேட்டாக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த நியூஸை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக ரேஷன் கார்டில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும். இதே போல் புதிய நியூஸ்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நியூஸில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.